Welcome to our channel. In the video AutoCAD 3D la solid editing பத்தி பார்க்க போறோம். Command window solid edit. அதுல 3 type காட்டுது face, edge, body ன்ட்டு. Previous video ல நம்ம face பத்தியும் edge பத்தியும் பார்த்தாச்சு. இந்த வீடியோல bodyங்கற அந்த பார்ட்ட பார்ப்போம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா imprint, separate solid, cell அப்படினு 3 கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து imprint இப்படி பண்ண போறோம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு solid object வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஒரு பாக்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ imprint பண்றதுக்கு இந்த solidல ஒரு sketch நான் டிரா பண்ணிக்கிறேன். polyline எடுத்துக்கிட்டேன். 3D polyline. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு sketch நான் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ சாலிட்ல சாலிட் எடிட்டிங்ல imprint டூல் டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கமாண்ட் மூலமா நம்ம எடுத்துக்க முடியும். சாலிட் எடிட், அதுல பாடி, அதுல imprint இருக்கு. ஐ பிரஸ் பண்ணி என்டர் பிரஸ் பண்ணா இல்லைனா மவுஸால imprint-ஐ கிளிக் பண்ணலாம். நான் ஐங்க டைப் பண்ணி என்டர் பிரஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் 3D சாலிட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இதான் நம்மளுடைய 3D சாலிட். அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் டு இம்ப்ரிண்ட். நம்ம டிரா பண்ண ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, அதை இம்ப்ரிண்ட் பண்ண முடியுது. அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் delete the source object. எஸ் ஆர் நோ. எஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம delete பண்ண அந்த polyline இருக்கு இல்லையா, அது வந்து delete ஆகிடும், விசிபிளாக தெரியாது. எஸ் கொடுத்துருவோம். என்டர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலிட் மட்டும் தான் தெரியுது, அந்த ஸ்கெட்ச் வந்து இப்போ தெரியல. இப்போ வந்து அந்த சாலிட் நம்ம செலக்ட் பண்ணோம்னாக்கா சாலிட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துறோம். ஃபஸ்ட்டு சாலிட் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அந்த ஸ்கெட்ச் தெரியுது பாருங்க. சாலிட் மட்டும் தெரியுது. இந்த சாலிட் செலக்ட் பண்ணால் மட்டும் அந்த ஸ்கெட்ச் நமக்கு தெரியும். இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி அதை வந்து இம்ப்ரிண்ட் அந்த டூல் மூலிமா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது பிராண்டட் பொருள் வந்து சேல் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுடைய பிராண்டு லோகோ இந்த மாதிரி வந்து இம்ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நோ கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்கெட்ச் விசிபிளாக தெரியும். இதுனாக்கா அந்த இது மட்டும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எஸ் கொடுத்தனால அந்த இது பாலியன் டெலிட் ஆகிட்டு அந்த இது மட்டும் ப்ரொஜெக்ட் அந்த ஸ்கெட்ச் மட்டும் நமக்கு தெரியுது, விசிபிளாக தெரியுது. செலக்ட் பண்ணும்போது மட்டும் தெரியுது. நெக்ஸ்ட்டு செப்பரேட் எப்படி பண்ண செப்பரேட்டுங்கிற அந்த டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணிக்குவோம். கோன், ஒரு பிரமிட், ஒரு சிலிண்டர். ஓகே, இது தனியாக இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் தனியாக இருக்குது. நம்ம வந்து யூனியன் அப்படிங்கிற அந்த கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு 4 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரே ஆப்ஜெக்டாக நம்ம வந்து இது கிளிக் பண்ணோம்னா 4மே ஒன்றா செலக்ட் ஆகுது பாருங்க. இந்த ஒரே ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் ரிலீஸ் எடிட்டிங்கில் இதில் கிளிக் பண்ணி புல் டவுன் பண்ணிங்கனாக்கா அதை வந்து செப்பரேட் இருப்பாருங்க. இந்த மாதிரி இந்த டூல் செப்பரேட் டூல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த கமாண்ட் விண்டோவில் சாலிட் எடிட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து பாடி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து செப்பரேட் சாலிட் இருக்கிறதுக்கு இந்த பீக்க சிம்பிள் நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன்.
இப்போ தந்தனி ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு, நமக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. ஒரே இதாக இருந்தது தனித்தனியாக சேஞ்ச் ஆகிடுச்சு. யூனியன் மூலிமா நம்ம வந்து ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றிடணும். அதை வந்து சாலிட் எடிட்டிங் மூலமாக செப்பரேட் பண்ணி திரும்பவும் பழைய படிக்கும் தனித்தனி ஆப்ஜெக்டாக வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஷெல்லுங்கிற டூல் பார்க்கணும். இதுதான் அந்த ஷெல்லு இருக்குது. அது வந்து ஒரு சாலிடாக க்ரியேட் பண்ண நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை திக்கன் ஷெல்லாக மாற்றினீங்கன்னா திக்கன் மெட்டீரியலாக சேஞ்ச் ஆகிடும் நமக்கு. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கெட்சை வந்து ட்ரா பண்ணிக்குவோம். டாப்பாங்கல் நான் போயிட்டேன். ஹோமில் லைன் எடுத்துக்கிறேன். லைனு ஆர்க் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஆர்க்கு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு லைனுக்கு மூவ் ஆகிறேன். எல் F8 ப்ரெஸ் பண்ணி ஸ்மூத் லைனாக மூவ் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணிட்டேன். இப்போ சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூக்கு நான் போயிட்டேன். இதை வந்து நான் வந்து ரிவால்வ் பண்ணணும். தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குது. இது வந்து ரீஜியன் மூலிமா ஒரே ஆப்ஜெக்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ரீஜியனுக்கு ரீஜியன் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணால் ரீஜியன் வந்துடும். எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரீஜியன் ஆகணுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நமக்கு வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் ரீஜியனாக ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ சாலிட் போயிட்டு அதில் வந்து ரிவால்வ் அப்படிங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணலாம். அப்படின்னாக்க கமாண்ட் விண்டோவில் REVOLVE ரிவால்வ் அப்படின்னு டைப் பண்ணோன்னா அந்த டூல் நமக்கு வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து ரிவால்வ் செலக்ட் ஆகிடுச்சு. அந்த டூலு ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். எனக்கு நான் வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட் கேட்குது, ஆக்சிஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்குது. இதுதான் எனக்கு அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு எண்டு பாயிண்ட் கேட்குது. இதுதான் எனக்கு எண்டு பாயிண்ட்டு. அப்புறம் வாட்டர் கேன் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து 360 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டில் வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சாலிடாக இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இதை வந்து திக்கன் மெட்டீரியலாக நம்ம மாற்றணும். வாட்டர் உள்ள வாட்டரில் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி தேவைப்படும் இல்லையா, ஸ்பேஸ் வேணும் இல்லையா. அப்போ இந்த சாலிடாக இருக்கிறது திக்கன் மெட்டீரியலை எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னாக்கா ஷெல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஷெல் இதில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சாலிட் எடிட் போயிட்டு அதில் பாடி போயிட்டு அதில் ஷெல்லுக்கு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஷெல் வந்து செலக்ட் ஆகிடும். எதை நம்ம ஷெல் பண்ணணுமோ அந்த 3D ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கேட்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 0.6 கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து திக்கன் மெட்டீரியலில் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது திக்கன் மெட்டீரியலாக இன்சைடாக இருக்கும், உள்ள கூட வெளியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இது வந்து சாலிடாக இருக்கா இல்லை திக்கன் மெட்டீரியலாக மாறிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னாக்கா செக்ஷன் பிளானு, select the face,
இந்த பேஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செக்ஷன் பிளான் வந்து உள்ளே எப்படி பார்க்குறதுக்காக பண்ணுறது. ஒரு எக்ஸ்ரே மாதிரி செக்ஷன் பிளான் வழியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உள்ளே தெரியும். உங்களுக்கு திக்கன்னா வந்து இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் சைடு பார்க்கணுன்னா பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த சைடு செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 90 டிகிரிக்கு இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் பார்த்து இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்கன் மெட்டீரியலில் சேஞ்ச் ஆகிருக்கிறது படிச்சு தெரியும். ஓகே, எஸ்கேப் நான் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்து ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போய்க்கிறோம். ஓகே, இப்போ சாலிட் எடிட்டில் நம்ம வந்து இம்ப்ரிண்ட் எப்படி பண்ணுறது, தென் வந்து செப்பரேட் எப்படி பண்ணுறது, ஷெல் எப்படி பண்ணுறது, இந்த மூணும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இல்லையா சாம்பர் எட்ஜு, ஃபில்லட் எட்ஜு, இதை பற்றி பார்ப்போம். அப்போ அதுக்கு வந்து இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ போயிட்டு இந்த இதில் நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லட் எட்ஜ் போய்க்கும். நெக்ஸ்ட் வந்து எட்ஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. செலக்ட் அண்ட் எட்ஜ், எனக்கு வந்து இந்த எட்ஜை வந்து ஃபில்லட் ஆகணும். அப்போ அந்த எட்ஜை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் சொல்லுவாங்க இல்லையா, ரேடியஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ரேடியஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. இப்போ எனக்கு வந்து ஒரு 0.8 வேணும் கொடுத்துறேன். கொடுத்து நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தோம்னா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார்னர் மட்டும் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கண்ணே, அது வந்து ஃபில்லட் ஆகிருக்கு பாருங்கள். மற்ற எண்டெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்குது, அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து ஃபில்லட் ஆகிருக்கு. இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இப்போ அதே ஃபில்லட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். எந்த எட்ஜுன்னு இருக்குது எட்ஜையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து செயின் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஃபில்லட் அடிக்கணும். இப்போ நான் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ரேடியஸ் வந்து ரேடியஸ் கொடுத்துக்கலாம், எனக்கு அதை என்ட்ரை ப்ரெஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எட்ஜ்லையுமே எனக்கு வந்து அந்த ரெண்டு எட்ஜ்லையுமே வந்து ஃபில்லட் வந்து அப்ளை ஆகிருக்கு. கண்ட்ரோல் இசட்டு ஓகே, நான் வந்து வெளியில் வந்துட்டேன். ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். தென் திரும்ப ஃபில்லட் எட்ஜ் போயிட்டேன். எட்ஜை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா லூப் அப்படி ஏற்கனவே செயின் பார்த்தாச்சு. இப்போ நம்ம லூப் பார்ப்போம். லூப் நான் கொடுத்துட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டேன், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அக்செப்ட் நெக்ஸ்ட்டு. இப்போ அக்செப்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா இப்போ இந்த 4 கார்னர் காட்டுது இல்லையா, இந்த சைடு மட்டும் நமக்கு வந்து அந்த ஃபில்லட் எட்ஜ் வந்து அப்படி ஆகும், ஃபில்லட் எட்ஜ். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்தோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போய்டும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி. இப்போ நமக்கு இந்த இதில் வரணும்னாக்கா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நான் அக்செப்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்ளை ஆகிடும். அக்செப்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் மாற்றலாம் தான் நம்ம இதிலே வந்து ரேடியஸ் மாற்றிக்கலாம். இல்லை அதெல்லாம் வேணாம், இது ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இதை போதும் அப்படின்னாக்கா அப்படியே விட்டோன்னா ரேடியஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம 1 இது வரையும் கொடுத்துட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும்
ஃபில்லட் ஆகிருக்குது. ஓகே, கண்ட்ரோல் இசஸ் கொடுத்து பெரிய ஸ்டேஜ் நம்ம போயிட்டோம். இப்போ சாம்பர் பார்ப்போம். சாம்பர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எட்ஜு செலக்ட் பண்ண சொல்லுது. நான் இந்த எட்ஜு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சாம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரேடியஸ் கேட்காது, டிஸ்டன்ஸ்னு கேட்கும். டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1ன்னு கொடுத்துக்கிறேன். என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு அந்த இடத்துல மட்டும் அப்ளை அடிச்சு பாருங்க. ஸோ இந்த கார்னர் ரெண்டை மட்டும் கட் பண்ணிவிடும் உங்களுக்கு. இதான் வந்து சாம்பர் அப்படிங்கிறது. இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் பெரிய ஸ்டேஜ் வைக்கிறேன். நார்மலாக இருக்குது. இப்போ சாம்பர் போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எட்ஜு செலக்ட் பண்ண சொல்லுது. செலக்ட் பண்ணிட்டேன். லூப் கொடுத்து லூப் மூலிமா கூட நம்ம பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து இந்த அது ஒரு லூப்பு, ஜஸ்ட் இது ஒரு லூப்பு. இந்த லூப் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் வேணும், டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். 0.8ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு மட்டும் அப்ளை ஆகிருக்கு. இந்த 4 கார்னர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சைடில் மட்டும் எனக்கு வந்து சாம்பர் வந்து அப்ளை ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் சாம்பர் வந்து எந்தெந்த சைட்லலாம் வேணுமோ, இல்லை அது ஒரு சிங்கிள் எட்ஜு இல்லை டபுள் எட்ஜு, ட்ரிபிள் எட்ஜு எந்தெந்த செப்பரேட்டாகவும் நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை காமனாக எதாவது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணியும் நம்ம சாம்பர் கொடுத்துடலாம். சாம்பர்னாக்கா இந்த மாதிரி தான் கொஞ்சம் அந்த கார்னர் ஸ்பேஸ் எட்ஜு வந்து கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்கும். ஃபில்லட்னாக்கா இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டேப்பர் ஃபேஸ்க்கும் இந்த சாம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சாம்பர் வந்து இந்த எட்ஜில் மட்டும், சாம்பர் பேர்லேயே கொடுத்துருக்காங்க சாம்பர் எட்ஜி, இந்த எட்ஜை மட்டும் நமக்கு இந்த மாதிரி கிராஸ் செக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. டேப்பர்னாக்கா அந்த ஃபுல் சைடுமே ஃபேஸ் இல்லை, ஒரு ஃபேஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அப்ளை ஆகி கிடைக்கும் அதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.